இல்லை ஃபஸ்ட்டு மூவி, ஸோ அதனால அவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதான் ஜான் சார், ஜீன் சார், விஜய் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ரொம்ப இந்த மூவிக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. தான் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னை வந்து என்கரேஜ் பண்ண ஒரு குரு எனக்கு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சார் வந்து படம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னார், ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் அப்டேட்டடாக தான் இருக்கேன் சார் கூட சொன்னார், விஜய் வச்சு தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பார்த்தேன் விஜய் போயிட்டார் இப்போ அரசியலுக்கு, அடுத்து விஜய் வந்துட்டார் நம்ம சினிமாவுக்கு. இதான் நான் சொல்ல முடியும், உண்மையாக சொல்ல முடியும். ஏன்னா விஜய்க்கு முன்னாடி நான் சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமா போகும்போது எஸ்எஸ் சார் போய் சான்ஸ் கேட்கும்போது தான் இருப்பேன். அப்போ விஜய் நடிச்சிருந்த நாளைக்கு திருப்பினேன். ஆனால் சினிமா உலகத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணணும். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். ஹாய் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் எங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் வைஷு அக்கா. அவங்க தான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸு. இல்லை ஃபஸ்ட்டு மூவி, ஸோ அதனால அவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதான் ஜான் சார், ஜீன் சார், விஜய் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ரொம்ப இந்த மூவிக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. தென் ஃபேமிலி, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லாயிருக்கும் இந்த மூவி, பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் சீஃப் கெஸ்ட்டாக இங்கே வரல, நான் சாரோட ஸ்டூடெண்ட்டாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது சார் தான் என்னோட ப்ரொஃபஸர். ஆக்சுவலாக எல்லாருக்கும் அவர் ப்ரொடியூசர், எனக்கு அவர் ப்ரொஃபஸர். ஸோ அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட்டு கேமராவில் பார்த்துட்டு உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு அப்போது சொன்னார். எனக்கு 2018 சொன்னார். அது எனக்கு பெருசாக அப்போது தெரில, ஏன்னா மதுரை பொண்ணு ரொம்ப மைண்ட் வந்து நேரோடாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே இருக்கும்போது அவ்வளோ தெரில. சென்னையில் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் வரும்போது ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு தேங்க் பண்ணி அடுத்த கால் நான் சாருக்கு மட்டும்தான் பண்ணேன். சார் அண்ட் மேம் தான் என்னை வந்து ஃபர்ஸ்ட் என்னை ஃபிலிம்குள்ளே பார்க்கலாம், டெலிவிஷனில் நீ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னை வந்து என்கரேஜ் பண்ண ஒரு குரு எனக்கு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சார் வந்து படம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னார், ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் அப்டேட்டடாக தான் இருக்கேன் சார் கூட சொன்னார், விஜய் வச்சு தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ சார் விஜய் வந்து குட்டி பையன் எப்படி எல்லாம் சொல்லும் போது இப்போ நேரில் பார்க்குறேன், ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன். ஆக்சுவலாக ஹீரோ, அப்கமிங் ஹீரோ அவங்க கூட நடிக்க நானும் வந்து வெயிட்டிங். ஸோ வந்து கடவுளுக்கு தேங்க்யூ. அப்புறம் இவ்வளோ பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்குது. இதுவரையும் நான் இவங்க இவ்வளோ பெரிய ஆட்களோடு நின்று ட்ராவல் பண்ணதில்லை, இந்த மாதிரி மேடையில் உட்காந்ததும் இல்லை. சார் வந்து என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாரு. ஆனால் நான் ரொம்ப பணிவோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்து சந்தோஷமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்க நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக என்னால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சொன்னால் 2 பேர் சொன்னால் அவர் போய் 2 பேர் பார்த்தாரு. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா எல்லாமே அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு எவ்வளோ அருமையாக கொண்டு வந்து சூப்பராக வச்சுருக்காரு. இதுக்கே நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி. ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டின் தலைவர் சென்னைம்பாங்க, இப்போ மதுரை ஆக்கிட்டார் அவர். எப்படி மதுரை 16 என்ன சொன்னால் பையனை பார்த்தேன், விஜய் போயிட்டார் இப்போ அரசியலுக்கு, அடுத்து விஜய் வந்துட்டார் நம்ம சினிமாவுக்கு. இதான் நான் சொல்ல முடியும், உண்மையாக சொல்ல முடியும். ஏன்னா விஜய்க்கு முன்னாடி நான் சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமா போகும்போது எஸ்எஸ் சார் போய் சான்ஸ் கேட்கும்போது தான் இருப்பேன். அப்போ விஜய் நடிச்சிருந்த நாளைக்கு திருப்பினு. அப்போ அதேமாரி இப்படி தான் இருப்பாப்புல விஜய்க்கு வந்து கொஞ்சம் பருவாக இருக்கும், இவருக்கு இல்லை, அவ்வளோதான். இது உண்மை. லைலா காலேஜ் போய் எடுத்து சான்ஸ் கேட்டால் கிடைக்கல. சரி நாளைக்கு இப்படி வந்தோம். என்னன்னா இன்றைக்கி சினிமா எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் சொன்னார் எல்லோரும் பெரிய ஹீரோலாம் அவங்க ஃபஸ்ட் லுக் சத்தியமாக பண்ண மாட்டாங்க.
ஏற போய் கேட்டனால இந்த விஜய் சேதுபதிலாம் எவ்வளோ நாள் போய் நான் சொல்லி கேட்க சொல்லியிருந்தேன். யாருமே இப்போ பண்ணுறதில்ல. அதனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து பெரிய ஹீரோ வச்சு படம் இவர் பி வாசு பையன் சும்மா தான் இருக்கார். எவ்வளோ ஹீரோ தெரியுங்களா வீட்டில் இருக்காங்க. நீங்கள் இந்த விக்ரந்த் இருக்காப்புல, பரத் இருக்காப்புல, ஏன் அவங்களாம் போய் காசு சொல்லுங்கள். நான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன். இன்றைக்கி இவர் நந்தா இருக்காப்புல, அப்புறம் ஆடுகளை நிறையன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட ஹீரோ போய் கதை சொல்லுங்கள். நல்ல கதை சொன்னால் அவங்க நீங்கள் 5 லட்சம் கொடுத்தாலும் சரி 10 லட்சம் இல்லை கதை தான் பணம் கூட வாங்காம கூட நடிப்பாங்க. எல்லாம் போய் கதை சொல்லுங்கள். நீங்கள் ஏன் தனுஷை பண்ணணும், சிம்பை பண்ணணும், சிவகார்த்தியம் பண்ணணும், விஜய் சேதுபதி பண்ணணும், கார்த்திகை வச்சு பண்ணணும், சூர்யா வச்சு, நீங்களே அவங்கள்ட்ட போகிறீங்க. இவங்களாம் ஹீரோ தான். எல்லாமே சின்னதுல தான் வந்தாங்க. அதை யாரும் யோசிக்கல. நீ இந்த பையன் ஹீரோவாக இருக்காருன்னா காரணம் என்ன? நல்லா பையன் நல்லா பாருங்கள். பையன் அப்படியே விஜய் மாரி தான் இருக்காப்புல. இந்த பையன் வரணும்னா நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம், நம்ம தான் என்கரேஜ் பண்ணோம். ஏன்னா நம்ம போய் பெரிய பெரிய ஹீரோட்ட கதையை சொல்லி யாருமே கதை சொல்லாமல் கடைசியாக ஒரு படத்தை எடுத்து வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் படம் ஓடல. படம் ஓடலைன்னா படம் நல்லா இல்லை அப்படின்றான். அதையும் மீறி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, ஒழுங்காக படத்தை எடுக்கிறது இல்லை. இவர் பாரு, எல்லா டீமுமே எல்லாம் படித்தவங்க நீட்டாக எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கலாம் என்ற எண்ணத்தில் வாழ்த்து வர்றார். நம்ம ப்ரொடியூசர் அம்மா தைரியமாக இந்த படத்தை எடுத்த துணிஞ்ச இருக்குல்ல, பெரிய விஷயம். உங்களை துணிய வைத்த, படம் எடுக்க வைத்த தாடிக்காரருக்கு நன்றி. ப்ரொஃபஸர்ன்றாங்க, அவர் ஒரு குத்தாட்டம் ஆடியிருக்காரு. ப்ரொஃபஸர் ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு. மதுரைக்காரன்லாம் அப்படி தான். டைரக்டர் ஒரு ப்ரொஃபஸர், அவர் பாடம் நடத்துறதுலேருந்தே பார்த்துட்டோம். அற்புதமாக யாரையுமே விடலை, எல்லாரையும் வாழ்த்தினார், எல்லாருக்கும் நன்றி சொன்னார். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா ஒரு விஜய் நடிகராக இருந்து தலைவராக போயிட்டார். டிக்கெட்டோட தியேட்டரில் 100, 50, 150னா ஏழை மக்கள் எப்படி படம் பார்ப்பாங்க? இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறணும்னா ஒரு 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா. தமிழக முதல்வர் பல நல்ல காரியம் பண்ணிட்டுருக்கார். மிகச்சிறப்பாக தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டுருக்கார். ஆனால் சினிமா உலகத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணணும். அதில் முதல்ல இந்த டிக்கெட் விலையை பெரிய படத்துக்கு என்ன வேணா பண்ணிங்க, பெரிய பட்ஜெட் படத்துக்கு என்ன வேணா பண்ணிங்க. இப்படிப்பட்ட சிறு முதலீட்டு படங்களுக்கு டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் படம் பார்க்கணும். அவ்வளோதான். ஏழைகள் பயப்படக்கூடாது தேட்டரில். அவங்க வந்து எளிய முறையில் 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா, அதை விட குறைச்சும் பண்ண முடியாது டிக்கெட். அப்படி பண்ணால் இந்த படம் எல்லாம். நன்றி. அடுத்து ஜீன். என்னங்க மேடையில் ஏறு 50 பேர் ஹீரோவாக இருந்தால் என்னங்க செய்யுது? ஒரு ஆள் ஹீரோவாக இருந்தால் பரவாயில்ல. அங்கிட்டு பார்த்து மியூசிக் டேரக்டர் பாருங்கள், ஒரு வித்தார்த்த மாதிரி இருக்கார். அங்கிட்ட கேமராமேனை பாருங்கள், அவர் வந்து நம்ம இன்னொரு ஆர்டிஸ்ட், அவரை மாதிரி அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்கார். அதே மாதிரி இங்கிட்ட ஒரு பரத்து, பின்னாடி ஒரு பரத்து. என்னங்க எடிட்டர் பாருங்க. எடிட்டரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன தெரியுங்களா, 5 கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். 5 கூட்டினா ஒரு 8 வரும் தம்பி, 4 இழுப்பு இழுத்தோம்னா 9 கொண்டாந்துடலாம் அப்படிம்பாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், 5 கூட்டினா எவ்வளோ சார் வரும்? இல்லைங்க இருக்கிறத பார்த்தா ஐசியூவில் தான் இருக்குது 5 கொஞ்சம் அப்படி இப்படின்னு முக்கி 9:45 வரையும் தலையிடலாங்க. ஒரு லாயரை கேட்குறேன், சார் 5 கூட்டினா எவ்வளோ வரும் சார்? அழகாக எடிட்டிங்லாம் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்காப்புல. இங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையிலே ஒரு கேமராமேன், ஒரு வெற்றிமாறன் மாதிரி அங்கே இருக்கார் பாருங்க. ஒருத்தர் பின்னாடி சார் என்னடிக்கு சார், இவர் தான் சினிமாக்காரன் மாதிரி இருக்கார். ஒரு வெற்றிமாறன் மாதிரி, ஒரு கேமராமேன் மாதிரி. அப்படி இல்லை எல்லாருமே ஹீரோ தானே. ராஜன் ஐயா ஸ்பீச்லாம் இன்னைக்கு கம்மி, இல்லைன்னா மைக்கு தெரிச்சு பின்னாடி போயிருக்கோம். ஆக்சுவலாக ஜீன் வந்து இப்படின்னா இவருக்கு பிறந்தது ஜீன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஜீனு, டைரக்டர் பேர் ஜானு, எப்படி சேர்ந்துருக்காங்க பாருங்க ஒரு கூட்டம். எல்லாம் சொந்தக்காரன். நான் அப்புறம் தான் கேட்டேன், யாரும் கேட்டேன், எல்லாம் மாமன், சித்தப்பன், பெரியப்பன், அண்ணன், சித்திமே. வெளியால் கூட்டம் பைசா கொடுக்கணுங்களே.
அதனால ஒரே ஃபேமிலி குடும்ப விழாவாக எடுத்துட்டாங்க. இதை மதுரையில் நடக்கிற ஒரு கல்யாணம் காது குத்து அப்படி மாதிரி ஆகிப்போச்சு இந்த நிகழ்ச்சி. தம்பியை மூஞ்சி மதுரை தெரியாது எங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு மதுரைக்காரன்னு சொல்லும்போது அந்த முகத்துலேயும் அந்த மதுரை கலை இருக்குல்ல, அவ்வளோதான். மதுரைக்காரனாக தான் எங்களுக்கு உங்களை பார்க்க முடிச்சு. மற்ற ஹீரோ தான் பார்ப்போம். டைலாக்கு மதுரைக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவோம். நம்ம இந்த விஜய்ங்கிறது லிஸ்ட் நிறையா இருக்குது. நீங்கள் அடுத்த விஜய் அப்படின்னு சொல்ல வேணாம், ஒரு தனி ட்ராக்கில் வரட்டுங்கிறேன். விஜயகாந்த் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார். தளபதி விஜய் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார். அருண் விஜய் அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. விஜய் ஆண்டனி அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. விஜய் சேதுபதி இப்படி நிறைய விஜய்கள் இங்கே வெற்றி அடைச்சிருக்காங்க. அந்த வரிசையில் எப்படி விஜய்க்கு ஒரு ரூட்டு, விஜய் சேதுபதி ஒரு ரூட்டு, அதே மாதிரி நீங்கள் ஒரு மதுரை ரூட்டில் போட்டு பெரிய ஒரு ஹிட்டை கொடுங்க. அப்புறம் இந்த யூனிட்டு 1980 ஒருதலை ராகம்னு படம் வந்துச்சு. மிகப்பெரிய ஹிட், ஒரு வருஷம் ஓடிச்சு. அதில் எல்லாம் புதுசு. இதே மாதிரி தான் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் ப்ரொடியூசரும் புதுசு, டைரக்டரும் புதுசு, எடிட்டரும் புதுசு, நடிகர் எல்லாமே புதுசு, ஒருத்தரோட பழைய முகம் இல்லை. அப்படி ஒரு படம் வச்சு அதில் தான் இன்றைக்கி நம்ம தலைவர் டிஆர் அதில் புதுசாக இன்னைக்கு எல்லாம் புதுசாக இருந்து பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம் தான் ஒருதலை ராகம். அதே மாதிரி இந்த மதுரை 16 எல்லாமே புதுசு, ஆனால் பண்ண போது ரவுஸ் பஞ்சு போடுவோமே என்ன. அதனால கூட போகுது ஹீரோவுக்கு ஒரு மவுஸ். இந்த டீரை சொன்ன உடனே வருது இப்படியே. அதனால் அப்புறம் மவுஸ். அதுக்கப்புறம் நீங்கள் சார் இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.